வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் உங்க நேரம். ஒரு பொருளை வாங்கினா பிடிக்கலன்னா திருப்பி தந்துடலாம். ஆனா செலவழிச்ச நேரத்தை ஒருபோதும் ரீஃபண்ட் வாங்கவே முடியாது. நேரம் பறக்குதுங்கிறது கசப்பான உண்மை. ஆனா அந்த நேரத்தை ஓட்டுற பைலட் நீங்க தான். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு படி ஒழுக்கம் தான். திருக்குறள் சொல்ற மாதிரி ஒழுக்கத்தை எப்பவுமே நம்ம உயிரை விட மேலா பார்க்கணும். உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் சரி, மன உறுதி இல்லைன்னா நினைச்ச இலக்கு அடையிறது ரொம்பவே கஷ்டம். நம்மால முடியுமாங்கிற சந்தேகத்தையே முதல்ல தூக்கி போடுங்க. உறுதியான மனசு இருந்தா கண்டிப்பா நம்மால எதையும் சாதிக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உழைச்ச பிறகு எடுக்கிற ஓய்வுக்கும் வேலையே செய்யாத சோம்பேறித்தனத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அப்புறம் பார்க்கலான்னு சொல்லாதீங்க. நல்லா தூங்குங்க. முக்கியமா இந்த ஸ்மார்ட் போன் நோன்றதை கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணுங்க. முதல்ல சின்ன சின்ன இலக்குகளா செட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய இலக்குகள் சீக்கிரமே நமக்கு சோர்வை கொடுத்துடும். சரி, மைண்ட் செட் ரெடி. இப்போ நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க ஏன்னு 3 தடவை உங்களே கேட்டு பாருங்க. உங்க இலக்குக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்க எப்பவும் ஃபுல் எனர்ஜியோட இருப்பீங்க. இலக்குகள் எப்பவும் தெளிவா இருக்கணும். நிறைய சேமிப்பேன்னு சொல்லாம மாசம் 833 ஒதுக்கி சேமிப்பேன்னு துல்லியமா பிளான் பண்ணுங்க. அந்த பெரிய இலக்க சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு வேலை செஞ்சா ஈஸியா பிளான் பண்ணி முடிச்சிடலாம். நாம அடிக்கடி பண்ற தப்பு என்னன்னா, அவசரமான வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிஜமாவே முக்கியமான வேலையை அப்படியே மறந்துடுவோம். இந்த ஐசனவர் மேட்ரிக்ஸை பாருங்க. உங்க வேலைகளை முக்கியத்துவம் அப்புறம் அவசரத்தை வச்சு ஈஸியா பிரிச்சு கையாள இது ரொம்ப உதவும். மேல இடது பக்கம் இருக்கிறது அவசரமான முக்கியமான வேலைகள். ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் மாதிரி இதை உடனே செஞ்சாகணும். வலது பக்கம் இருக்கிறது முக்கியம் ஆனா அவசரம் இல்லை, இது அப்புறமா செய்ய பிளான் பண்ணுங்க. ஏன்னா இங்கதான் உங்க முன்னேற்றமே இருக்கு. அவசரம் ஆனா முக்கியமில்லாத வேலையை மத்தவங்க கிட்ட கொடுத்துடுங்க. சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தேவையில்லாத வேலையை சுத்தமா தவிர்த்துடுங்க. இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. பிளான் பண்ண முக்கியமான வேலைகளை எந்த நேரத்துல செஞ்சா பெஸ்டா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க பயாலஜிக்கல் பிரைம் டைம். நீங்க ரொம்ப ஆக்டிவா ஃபுல் ஃபோக்கஸோட இருக்கிற அந்த நேரத்துல கஷ்டமான வேலைகளை முடிச்சிடுங்க. ஒரு வாரம் உங்களை நீங்களே கவனிங்க. ஒரு நாள்ல எந்த நேரத்துல உங்களுக்கு எனர்ஜி லெவல் பீக்ல இருக்குன்னு நோட் பண்ணுங்க. எனர்ஜி அதிகமா இருக்கிறப்போ முக்கியமான வேலையை பாருங்க. கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றப்போ இமெயில் செக் பண்றது மாதிரி சிம்பிளான வேலையை செய்யலாம். மன உறுதி, சுறுசுறுப்பு அப்புறம் சூப்பரான ஒரு பிளானிங், இது 3 சேர்ந்தாதான் உங்க வெற்றிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் அமையும்.